என் பேர் சிவகிருஷ்ணன். என் ஏஐயும் டேட்டா அனலிட்டிக்ஸ் சம்மந்தமான வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன் இந்த சேனலில். ஸோ இந்த வீடியோவில் வந்து இன்ஃபேக்ட் ஒரு கேள்வி கேட்க போகிறேன் ஏஐட்ட. ஸோ என்னோடய ப்ராம்ப்ட் வந்து ஒரு 140 கண்ட்ரி சுற்றி பார்க்குறோன்னு பிளான் இருக்குது. இன்ஃபேக்ட் அண்ட் திஸ் கண்ட்ரிஸ் ஆர் பேஸ்ட் இன் ஏஷியா, யூரோப், ஆஸ்திரேலியா அண்ட் அமெரிக்காஸ். ஓகே, ஸோ ஒவ்வொரு கண்ட்ரியில் வந்து 7 நாள் தங்குற மாதிரி பிளானு. ஸோ அந்த எல்லா கண்ட்ரிஸோடைய ஃப்ளைட் காஸ்ட்டு, அக்காமடேஷன், சாப்பாடு காஸ்ட்டு, இன்சூரன்ஸ் என்ன அண்ட் அதர் மிஸ்செலேனியஸ்னால் இன்ஃபேக்ட் ஏதோ வேறு எக்ஸ்ட்ரா கேட்டகரி எக்ஸ்ட்ரா ஏதோ காஸ்ட் இருந்தால் அது எல்லாத்தையும் சேர்த்து எவ்வளோ செலவு வரும் ஏஐட்டு கேல்குலேட் பண்ணி சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஆவரேஜ் காஸ்ட் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஆவரேஜ் காஸ்ட்டு எல்லாத்தோடைய ஆவரேஜு இன்ஃபேக்ட் நீங்கள் மேனுவலாக நீங்கள் கால்குலேட் பண்ணனா கூட இன்ஃபேக்ட் அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரம் போயிடும் இந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணுறதுக்கு. ஆனால் ஏஐ வந்து உங்களுக்கு 10 மினிட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு கால்குலேட் பண்ணி தந்துடும். ஸோ நீங்கள் வந்து இன்ஃபேக்ட் டீட்டெயிலாக நீங்கள் காஸ்ட் ட்ராவல் பண்ண கால்குலேட் பண்ண போனால் ஒரு அட்லீஸ்ட் 2 நாள் போயிடும். ஸோ 2 நாளோடைய வேலையை வந்து இன்ஃபேக்ட் 10 நிமிஷத்துலேயே வந்து ஏஐ பண்ணி தந்துடும். ஏஐயோட பவரே அதான். ஓகே, ஸோ பார்க்கலாம் எப்படி கால்குலேட் பண்ணுதுன்னு. இப்போ என்டர் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கால்குலேட் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளைட்டோடைய காஸ்ட் வந்து $70,000, 70,000. அக்காமடேஷன் காஸ்ட் வந்து 98,000 போட்டிருக்கு. ஓகே, சாப்பாடு காஸ்ட்டு பார்க்கலாம். சாப்பாடு காஸ்ட்டு வந்து 30,000. ஓகே, $30. இது வந்து எனக்கு கரெக்டாக தான் தோணுதுன்னு நினைக்கிறேன். ஆவரேஜ் படி பார்க்க போனால் $500 ஃப்ளைட் வரும், $70,000. ஓகே, அண்டு 98,000. ஏன்னா ஒரு நாளுக்கு வந்து $100 கணக்கு போட்டு வச்சுக்கோங்க. ஸோ தட் இஸ் கரெக்ட். அண்ட் அப்புறம் $24,400 சாப்பாடுக்கு. மற்ற இன்சூரன்ஸ் காஸ்ட்டு $1,000. ஓகே, மிஸ்செலேனியஸ் காஸ்ட்டு ஒரு $20,000. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து அப்ராக்சிமேட்லி $2,18,000. அப்படி பார்க்க போனால் வந்து இன்ஃபேக்ட் கால்குலேட் பண்ணால் கிட்டத்தட்ட 3.5 கோடி வரும். 3.5 கோடி 4 கோடி கிட்டத்தட்ட, ரைட்? ஸோ பார்த்தீங்களா, இப்போ ஏஐயோட பவர் தாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்துலேயே கால்குலேட் பண்ணி தந்தாச்சு. பார்த்தீங்களா, நம்ம மேனுவலாக நம்ம கால்குலேட் பண்ணால் இன்ஃபேக்ட் நிறைய நேரம் போகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வரப்போகிற வீடியோஸில் வந்து டேட்டா அனலிட்டிக்ஸும் ஏஐ சம்மந்தமாக நான் இன்னும் நிறைய டாபிக்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து இன்ஃபேக்ட் எனக்கு உடம்பு சரியில்லைங்க. பட் இருந்தாலும் ஒரு கமிட்மெண்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது மாதிரி டெய்லி ஏதோ ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி ஆகணும். ஸோ உடம்பு சரியில்லாமல் இருந்தால் இன்ஃபேக்ட் கூட அது ஒரு சாக்காக வச்சுக்காமல் ஏதோ டெய்லி ஏதோ ப்ரொடக்டிவாக பண்ணணும் அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட் பண்ணிட்டேன். ஆல்ரைட். ஸோ வீடியோ பார்த்தது ரொம்ப நன்றிங்க. ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ குட் டே.